friends, welcome to our Sweetie Suji vlog. இப்போ வந்து நம்ம கிச்சன் கிளீனிங் தான் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். இப்போ வந்து இந்த டப்பாவெல்லாம் நம்ம தொடச்சு அதோட பிளேஸ்ல வைக்க போறோம். வாங்க துடைக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தொடச்சாச்சு. தொடச்சதுக்கப்புறம் கழுவுற பொருள்லாம் ஷிங்க்குள்ளே மற்றதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த டப்பா அந்த கழுவுற இடத்துல கழுவுறதை போடுறத எடுத்த உடனே இப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ வாங்க இன்னும் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சின்னா எப்படி கழுவுறதுன்னு சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடணும், போட்டு ஊற வைக்கணும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை எடுத்தால் போதும். இது நம்மளுக்கு கொஞ்சம் பளபளன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை சோப் போட்டு கழுவிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தெலாம் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பால் டீ போட்டதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு சின்ன பாத்திரத்தெல்லாம் தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம பாத்திரம் கழுவினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க கழுவலாம். இப்போ வந்து நம்ம சின்ன பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம சின்ன பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. இப்போ நம்ம அடுத்த பால் பாத்திரத்தை கழுவ போகிறோம். வாங்க கழுவலாம். இப்போ சின்ன பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து பால் பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம பெரிய பாத்திரத்தை கழுவ போகிறோம். வாங்க கழுவலாம். பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம இங்கே வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இதை கழுவ போகிறோம். வாங்க கழுவலாம். இப்போ வந்து இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சாச்சுல்ல, இப்போ இதில் இருக்க தண்ணியை தூக்கி இதில் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்காங்க. இப்போ வந்து ரெண்டுமே நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாங்க. இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம இங்கே வச்சாச்சு. இந்த அடுப்பை கழுவுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சோப்பு தண்ணி எடுத்து இப்படி தொளிச்சு விட்டோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஊறி நல்லா வேகமாக போகும். இப்போ வாங்க கழுவலாம். சாதாரண ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக சோப்பு தொட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் தொடச்சி விட்டுக்கணும். ஒரு இடம் விடாமல் தொடச்சிருங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப டைல்ஸ் அழுக்காறு தெரிஞ்சுன்னா நம்ம இந்த மாதிரி அதே ஸ்க்ரப்பை வச்சு அதே சோப்பு வாட்டர் லைட்டாக பட்டிருக்கோம், அதவே வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு தோணுதோ அப்போ நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. அடுப்பும் இந்த மாதிரி பார்த்தீங்களா க்ளீனாக போயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சோப்பு இல்லாமல். இப்போ வந்து நம்ம ட்ரை கிளாத்தை வச்சு இதை தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி தான் துடைக்கணும். இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணியாச்சு. இதை எடுத்து இதை செட் பண்ணிடலாம். இப்போ வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இது அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் நம்ம அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு ஊற வச்சனால எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். முன்னாடி எப்படி கிச்சன் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.